ஐயா வணக்கம் ஐயா. ஆ ஐயா நான் ஐயா வணக்கம். திருச்சியிலேருந்து தாய்மானவர் ஜோதிட பேச்சுலேருந்து தனதர்மா பேசுறேன். பொதுவா ஐயா என்னன்னு வணக்கம். கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வாஸ்துல பார்த்தீங்கன்னா, ஒரு தனி முத்திரை பதிச்சு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய ஆய்வுகள் பண்ணி கட்டடத்துக்கு நெறையா இது குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதிக அளவுல வாஸ்து பணி செஞ்சுட்டு இருக்கீங்க. அதனால உங்கள்ட்ட சில தாய்மானவர் ஜோதிட பேச்சுல சில தனதர்மா உங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்கலான்னு கேட்கிறேன் ஐயா. சின்ன விளையாட்டு சந்தோஷம் ஐயா. மாரி. கண்டிப்பா, ஐயா கண்டிப்பா. இந்த தாயுமானவர் ஜோதிட பயிற்சி நிலையத்துடைய நிறுவனர் தலைவர் ஆ தனதர்மா ஐயா அவர்களுக்கு சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். மனமார்ந்த வாழ்த்துக்களையும், முதல்ல நன்றிகளையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. சரிங்க வாழ்த்துக்கள். ஐயா ஐயா சில சந்தேகங்கள் ஐயா. என்னன்னு கேட்டீங்கன்னா, சில ஐயா தாராளமா. கேள்விகள் ஐயா. என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா வாஸ்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவான விதிகள் நெறைய இருக்கு. அதுல சில விதிகள் மட்டும் கொஞ்சம் குடுங்கய்யா. எல்லாருக்கும் கொஞ்சம் கேட்கிறவங்களுக்கு கொஞ்சம் குடுங்கய்யா. ஐயா பொதுவா நம்ம ம், இந்த ம், வாஸ்துல என்ன அடிப்படை விதிகள் அப்படின்னாவே, ம், ஒருத்தர் புதுசா வீடு கட்டலாம்னு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா? ம், அவங்க சில ஒரு ஒரு குறிப்பிட்ட விதிகள அவங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம எடுத்த உடனே நம்மகிட்ட பணம் 10,00,000 இருக்குது, 20,00,000 இருக்குது. நாளைக்கே நம்ம பாட்டுக்கு புதுசா பூமி பூஜை போட்டு கட்டடத்த நம்ம பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரிலாம் நம்ம கணக்கு போடக்கூடாது. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு வீடு கட்டுறவங்க தான் நெறைய போய் மாட்டிக்கிறாங்க. அப்ப முதல்ல என்ன அடிப்படை விதின்னா, முதல்ல காலம், தேசம், வர்த்தமானம். இது ஒரு ஒரு பழமொழியே இருக்கு. எதையும் காலத்த அனுசரிச்சு நம்ம செஞ்சோம்னா தான் அந்த காரியங்கள் செயல்படும். உதாரணத்துக்கு ஒரு 25 வயசு வந்து தான் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குன்னா, நம்ம 15 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. சரி. அதுவரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். அப்ப இந்த வீடு கட்டுறவங்களுக்கு முதல்ல வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் இருக்கா? ஜாதகத்துல. தற்சமயம் சில பேர் பார்த்தீங்கன்னா, நல்ல பணம் காசு ஒரு ரூ. 20,00,000 நெறைய பேருக்கு நான் பார்த்திருக்கிறேன். பணம் காசு வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு பூமி பூஜை போட்டுருவாங்க. ஆனா அந்த கட்டடம் மட்டும் எந்திரிக்காது. 3 மாசம், 4 மாசம் அப்படியே அடுத்த ஸ்டெப் கூட அவங்கனால எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, முதல்ல வீடு கட்டுறதுக்கு உண்டான ஜாதக ரீதியான அந்த அடிப்படை அமைப்பு அவங்களுக்கு இருக்கணும். அது இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீடு கட்டவே போகணும். அப்ப முதல் ஒரு விதி என்னன்னா, ஜாதகத்துல வீடு கட்டக்கூடிய கொடுப்பனை நம்மளுக்கு அந்த வீடு கட்ட காலகட்டத்துல நம்மளுக்கு இருக்கா? இருந்தா நம்ம அந்த காரியத்த முதல்ல செய்யணும். ஃபர்ஸ்ட் விதி அதான். 2வது வீடு கட்டுறவங்களுக்கு நம்ம வாஸ்துப்படி 2வது சொல்லக்கூடிய விதி என்ன அப்படின்னா, முதல்ல எதுக்கும் நம்ம நெறைய விஷயங்கள சொன்னதுலயா திருப்பி அதே தான் சொல்லுவோம் சில விஷயத்த. எந்த ஒரு செயல்கள செஞ்சாலும் சரி, அதுக்கு வடிவேலு சொன்ன மாரி எதையும் பிளான் பண்ணி தான் செய்யணும் அப்படிம்பாரு பாத்தீங்களா பழமொழி. அப்ப பிளான் பண்ணி தான் செய்யணும். பிளான் என்ன? ஒரு திட்டமிடுதல். அப்ப நம்ம ஒரு பிளான் பண்ணக்கூடிய திட்டமிடுதல் அப்படிங்கிறது ஒரு வீட்ட கட்டுறதுக்கு முன்னாடி, இந்த இடம் முதல்ல நல்ல இடமா? இந்த பூமி வந்து ஏதாச்சும் முனியோட்டம் இருக்கா? இல்ல சல்லி தோஷங்கள் இருக்கா? இந்த இடம் வந்து ஏதாச்சு முன் ஜென்மத்துடைய ஸ்தாபம் பெற்ற இடமா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முதல்ல பார்த்துட்டு தான், வீடு கட்டுறதுக்கு உண்டான முதல்ல 2வது விதியே இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங். 3வது விதி என்ன அப்படின்னா, நீங்க ரோட்ட பார்த்து அனுசரிச்சு வீடு கட்டலாம்னெல்லாம் சொல்லுவாங்க நெறைய பேரு. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. திசைய அனுசரிச்சு தான் வீட்ட கட்டணும். திசைய அனுசரிச்சு அப்படின்னா, நம்ம அந்த இடத்துடைய டைரக்ஷன் திசை காட்டும் கருவி கொண்டே அங்க வச்சு, அந்த இடம் சரியா கிழக்கு பாக்குதா? அல்லது மேற்கு பாக்குதா? அல்லது தெற்கு பாக்குதா? அல்லது வடக்கு பாக்குதா? இப்படி அந்த கிழக்கு பார்க்கக்கூடிய இடத்துல கிழக்க பார்க்காம, ஒரு அக்னியை சார்ந்து பார்க்கிறது. ஒரு வடக்கு பார்த்து தான் நம்ம அந்த இடம் இருக்குன்னு சொல்றப்ப, அந்த வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூலைய பார்க்கிறது. அந்த இடத்துடைய அமைப்பு. சரியா தெற்கு பார்க்கிறதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா தெற்கு பார்க்காம அத தென்மேற்கு மூலைய பார்த்துக்கிட்டு இருக்கிறது. வடக்கு பார்த்து தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறது. வாயு மூலைய பார்க்கிறது. மேற்கு பார்த்து தான் நினைச்சிட்டு இருக்கிறது வந்து தென்மேற்கு மூலை பார்க்கிறது. இப்படி அதனுடைய பார்வைகள் அப்படிங்கிறது சரியா பார்க்காம, தவறான நீச பகுதியில எல்லாம் பார்க்கும். அப்படி நீச பகுதிகளை பார்க்கக்கூடிய திசைகள்ல நம்ம வீடு கட்டக்கூடாது. இது 3வது இம்பார்ட்டன்டான விதி. அடுத்தது நம்ம சொல்லக்கூடியது 4வது முதல்ல உங்களுடைய சக்திக்கு என்ன உங்கனால முடியும்? குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ரூ. 20,00,000 வீடு கட்டுனா, என் வாழ்க்கையில நான் கடன் இல்லாம யாரும் வீடு கட்ட முடியாது.
இருந்தாலும் என் சக்திக்கு ஒரு 7 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் கட்டினா நான் கடனை கட்டிட்டு இருப்பேன், இன்கம் வரும் அப்படின்னு. நிறைய பேர் வந்து அகலக்கால் வச்சிடுறது. கையில வச்சிருக்கிறது 10 லட்சம், லோன் வாங்குறது 10 லட்சம் தான். அப்ப என்ன பண்ணணும்? அவங்க ஒரு 20 லட்சம் ரூபாய்க்குள்ள வீட்டை கட்டணும். அவங்க எடுத்தோன்னே 30 40 லட்சம் ரூபாய்க்கு போயிருது. அப்ப அப்படி போறப்ப என்ன ஆகும்னா, அந்த வீடு கட்டுறப்ப கரெக்டா கடைசி ஆக ஆக பணம் இருக்காது. அங்கேயும் இங்கேயும் லோன் அலைஞ்சு எப்படியோ ஒண்ணு அப்படி இப்படின்னு கிரகப்பிரவேச நகை, வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் அப்படி இப்படி அடமானம் வச்சு வீட்டை கட்டிடுறாங்க. ஆனா அந்த லோன் கட்டுறப்ப வீடு ஸ்டார்ட் பண்றப்ப அந்த லோன் கட்ட முடியாம வாஸ்துல குறை இருக்கு, அதுல குறை இருக்கும், இதுல குறை இருக்குது அப்படின்ட்டு அவங்களுடைய மன நிம்மதி இழந்துடுறாங்க. அப்ப முதல்ல நம்முடைய பட்ஜெட்டை அனுசரிச்சு வீடு கட்டணுங்கிறது ஒரு பொதுவான விதி. அதையும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து முதல்ல ஒரு வீட்டை நம்ம எடுக்கிறப்ப அந்த பிளானிங் முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளானிங்னா எப்படி? இப்போ உங்களுக்கு என்ன தேவை? ஒரு 2 பெட்ரூம் வேணுமா? ஒரு ஹால் வேணுமா? ஒரு கிச்சன் வேணுமா? ஒரு டைனிங் வேணுமா? ஒரு பூஜை ரூம் வேணுமா? 2 பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் வேணுமா? இத முதல்ல உங்களுக்கு என்ன தேவையோ அத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அது நீங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ள அடங்குதா அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்து அப்படி கரெக்டா வாஸ்துப்படி தென்மேற்கு மூலை அப்படின்னா முதல் படுக்கை அறை. 2வது படுக்கை அறை அப்படின்னா அது வடமேற்கு மூலை. 3வது படுக்கை அறை அப்படின்னா அதாவது வயது முதிர்ந்தவர்கள் இல்ல குழந்தைகள் விளையாடக்கூடிய அறையாக ஈசான்ய மூலைய ஒரு படுக்கை அறையா அமைக்கலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டு இந்த அக்னி மூலை அப்படிங்கக்கூடிய விஷயத்த படுக்கை அறை அமைக்கிறதுக்கு சுத்தமா சாத்தியப்படும். அப்ப இந்த படுக்கை அறை அமைக்கிறத சரியான விதிமுறைகளை நம்ம கரெக்டா பண்ணணும். எப்பயுமே ஒரு வீடு கட்டுறவங்க அடுத்த ஒரு முக்கியமான விதிமுறை என்னன்னா, பிரம்மஸ்தானத்தை வெறும் வெட்டுப்படாம பாத்துக்கணும். அப்ப பிரம்மஸ்தானம்னா நம்ம எதை சொல்றோம் அப்படின்னம்னா, எப்படி ஒரு சராசரி ஒரு மனிதனுடைய வயிற்று பகுதி, தொப்புள் பகுதிங்கிற பாத்தீங்களா? அதுதான் பிரம்மஸ்தானம். அந்த தொப்புள் பகுதியில ஒரு சரியான ஊசியை எடுத்து நறுக்குன்னு குத்துனாவே அவனுடைய உயிருக்கு கண்டம். நிறைய படத்துல நம்ம பார்த்திருப்போம். படத்துல எல்லாம் அந்த கதாநாயகி வந்து சூரி எடுத்து கரெக்டா வயித்துல அந்த தொப்புள்ள இருந்து குத்தி இப்படி இப்படின்னு ஆட்டுவாங்க. அது என்னன்னா உயிர் போறதுக்கு உண்டான கண்டத்தை கொடுக்குற இடம். அப்ப வீட்டுல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மூலம் வளர்ச்சி இல்லாம தடை தாமதங்களோடு மரணத்துக்கு சமமான ஒரு கண்டத்தை கொடுக்குது அப்படின்னாவே அந்த பிரம்மஸ்தானம் எக்காரணத்தை கொண்டு வெட்டுப்படக்கூடாது. பிரம்மஸ்தானம்னா என்ன? பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது வீட்டுடைய தாய் செவுரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 22க்கு ஒரு 32 வீடு கட்டுறாங்க அப்படின்னா, அந்த செவ்வக டைப்ல 22க்கு 32ன்னு ஒரு வீடு கட்டுறாங்கன்னா, அதனுடைய ஈசானிய பகுதிக்கும், அதே மாதிரி அதனுடைய நேர் எதிர் திசையான தென்மேற்கு மூலைக்கும் ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, வடமேற்கு மூலைக்கும், அக்னி மூலைக்கு ஒரு நேர் இப்படி பெருக்கல் குறி மாதிரி வரும். இப்படி இப்படி வரும் வீட்டோட இது. இப்படி பெருக்கல் குறியில இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பாத்தீங்களா? இப்படி பெருக்கல் குறியோட இது அந்த இடம் தான் பிரம்மஸ்தானங்கிறது. அப்ப இது ஒரு முக்கியமான விதினா பிரம்மஸ்தானம் வெட்டுப்படாம அந்த இடத்துல எந்த ஒரு செவுரோ ஒரு கட்டடத்துடைய போஸ்டோ ஒரு பீமோ இதெல்லாம் வராம இருந்தாவே அது ஒரு சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கும். அது ஒரு முக்கியமான விதி. இதையும் தாண்டி நம்ம அடுத்தது எல்லா ரூமுடைய பகுதிகளுடைய தலவாசல் எல்லாமே சரியா அதனுடைய உச்ச பகுதியை நோக்கி நோக்கி இருக்கு. உச்ச பகுதினா எப்படி? கிழக்கு பார்த்த வீடுனா கிழக்கு ஒரு மையத்திலிருந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு வடக்கு பார்த்த வீடுன்னு நம்ம வச்சுக்கிறோம். அந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கு அகலம் இந்த வடக்கு பார்த்த வீடு முன் போர்ஷன் வந்து ஒரு 22 அடி அகலத்துல ஒரு வீடு கட்டுறாங்க. 22க்கு 32 ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல 22ல சென்டர் மையம்னு ஒன்று இருக்கும். 22 மையங்கிறது 11 அடி. அந்த 11 அடியில இருந்து ஈசானிய மூலை நோக்கி இருக்கக்கூடிய அந்த 11 அடி அப்படிங்கிறது தான் ஒரு வீட்டோடைய உச்சப்பகுதி. இந்த இடங்கள்ல தான் நம்ம பொதுவா தலவாசல் வைக்கக்கூடிய அமைப்பு. அதே அந்த வடக்கு மையத்திலிருந்து வாயு மூலை நோக்கி போற பகுதி எல்லாமே அதுக்கு பேர் நீச பகுதின்னு பேர். நீசம்னா என்ன? நம்ம ஜாதகத்துல சொல்ற மாதிரி உச்சம்னா நல்ல பலத்தோட நல்லா வலுவா ஆள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறான். நீசம்னா ஒரு சொங்கி போய் தன மாதிரி ஒரு எந்த உடம்புல ஒரு தெம்பு இல்லாம இருக்கிறது தான் நீச பகுதி. அப்ப அந்த நீசம் சார்ந்த பகுதியில அவங்க தலைவாசல் வைக்கக்கூடாது.
அதே மாதிரி ஒரு கிழக்கு பார்த்த வீடு கட்டுறாங்க அப்படின்னாலும் அவங்களும் அந்த கிழக்குங்கிற அந்த மைய இடத்துல இருந்து அதனுடைய உச்சப்பகுதியான ஈசானிய மூலை வர பகுதியில தான் மெயின் தலைவாசல் வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் அந்த வீட்டுல அதிர்ஷ்டம், செல்வாக்கு, ஜனவசியம், பணவசியம் இருக்கும். இப்போ ஒரு மேற்கு பார்த்த வீடு அப்படின்னா அந்த மேற்கு மையம் எல்லாமே நான் சொல்றேன் மொத்த நீளம் ஒரு 22 அடினா அதுல மையத்தை எடுத்துக்கிறோம். சரி பாதிங்கிறது தான் மையம். அப்ப அந்த மையத்திலிருந்து மேற்கு பார்த்த வீட்டுக்கு வாயு மூலை நோக்கி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் பூராமே நல்ல தலைவாசல் வைக்கக்கூடிய உச்சப்பகுதி. அதுவே அந்த மேற்கு பார்த்ததுக்கு தென்மேற்கு மூலையை நோக்கி போறது பூராமே நீசப்பகுதி. இப்ப தெற்கு பார்த்து ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னு ஆசைப்படுறாங்க. அவங்க அந்த தெற்கோட மையம் எல்லாமே மையம் மையம் தான் சென்டர் அப்படின்னு அர்த்தம். அந்த தெற்கு பார்த்ததுக்கு அந்த மையமான சென்டர்ல இருந்து அக்னி மூலை வரை உள்ள பகுதியில நம்ம தலைவாசல் வச்சோம்னா அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதுவே நீச பகுதியான அந்த தெற்கு மையத்திலிருந்து தென்மேற்கு மூலையோட மைய பகுதிக்கு போயிட்டா கண்டிப்பா அவங்க சிறப்பான முன்னேற்றத்தை அடைய முடியாது. பொருளழிவை சந்திக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுடைய வாழ்க்கை முறையில ஒரு கேள்விக்குறியாட்ட விழுந்துடும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் சிறக்காம கணவன் வேற தாம்பத்தியத்தை தேடி போடுறது, இது எல்லாமே இப்படி தென்மேற்கு மூலை சார்ந்த தலைவாசல் இருந்தா கணவன் வழி தவறி செல்லக்கூடிய அமைப்பு. இப்படி தகாத செயல்கள் எல்லாம் போதை பழக்க வழக்கங்கள், சீட்டாட போறது, இதெல்லாம் நல்ல மனிதனாக இருந்தா கூட அந்த தலைவாசல் அவங்களுக்கு இப்படி போயிடும். அப்ப இது மாதிரி இந்த விதிகளை எல்லாம் கம்பல்சரி நம்ம பார்க்கணும். இதையெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்கு ஒரு டாய்லெட் பாத்ரூம் அமைக்கிறோம்னா அதுக்குன்னு ஒரு திசைகள் இருக்கு. ஒரு பூஜை ரூம் அமைக்கிறோம்னா அதுக்குன்னு ஒரு திசைகள் இருக்கு. ஒரு செல்ஃப் போடுறோம்னா அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. ஜன்னல் வைக்கிறோம்னா அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. அப்ப விதிமுறைகள்ல நிறைய இருக்குது. அப்ப ஒரு டாய்லெட் பாத்ரூம் போடணும் அப்படின்னாவே முதல்ல போடக்கூடாதுங்கிற இடத்த மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மிச்சம் இருக்கிற இடம் போடலாம். டாய்லெட் பாத்ரூம் போடக்கூடாத இடம்னாவே ஈசானிய மூலையிலையும் அதே மாதிரி தென்மேற்கு மூலையிலையும் இந்த டாய்லெட் பாத்ரூம் அப்படிங்கிறது போடவே கூடாது. அப்படி ஈசானிய மூலையில ஒருத்தர் டாய்லெட் பாத்ரூம் போட்டுட்டாங்கன்னா வம்சம் வளர்ச்சி அடையாது. பொருளாதார தடை தாமதத்தை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில சரிவை கொடுக்கும். ஏறுமுகமான வாழ்க்கை அமையாது. இதே தென்மேற்கு மூலையில ஒருத்தர் செப்டிக் டேங்க் அதாவது கழிவறைகளை உபயோகப்படுத்திட்டாங்க அப்படின்னா குடிப்பழக்கத்துக்கு அதிகப்படியாக ஆளாயிருவாங்க. அதே மாதிரி தகாத செயல்கள் என்னென்ன இருக்குதோ பெரிய அளவுல அதை பூரா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். அதை விட முக்கியമായ நோய் சம்பந்தப்பட்டதுல புற்றுநோய் சம்பந்தப்பட்டது, நுரையீரல் சுவாச சம்பந்தப்பட்ட கோளாறு, இது எல்லாமே அதிகமா வர்றது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள்ல வரும். அப்ப எங்க வைக்கலாம்? வாயு முறையில தாராளமாக கழிவறைகளை பயன்படுத்தலாம். அதே மாதிரி அக்னி மூலை சம்பந்தப்பட்ட இடத்துல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்னி மூலையில டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாதுன்னு. முதல்ல வாஸ்து அப்படிங்கிறதே பஞ்சபூதங்களுடைய தன்மைகளை அறிஞ்சு செயல்படுத்துறது தான் வாஸ்து. பஞ்சபூதங்கள்னா என்ன? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இதுதான் பஞ்சபூதம். அப்ப இந்த பஞ்சபூதங்களை அவங்கள அவங்களோட இடத்திலேயே போய் அழகா சந்தோஷமா அமைதியா உட்கார வச்சோம்னாவே இந்த வாஸ்து அழகா வேலை செய்யும். அப்ப பஞ்சபூதங்கள்ல நீர்னா என்ன சொல்றோம்? நீர் அப்படிங்கிறது தண்ணி பத்தி சொல்றோம். தண்ணி தான் நீர். அது எப்பயுமே வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு, இந்த 3 இடத்துக்கு சொந்தக்காரர் தான் தண்ணிக்கு சொந்தக்காரர், வடகிழக்குங்கிறது. அப்ப நம்ம கிணறு வெட்டுறோம், ஒரு போர் போடுறோம், ஒரு தண்ணி தொட்டி கீழே அமைக்கிறோம், இது எல்லாமே நம்ம அந்த ஈசானிய பகுதியில வச்சோம்னா அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல்ல அடுத்தடுத்த வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இது ஒரு முக்கியமான விதி. அப்படி இந்த இடத்துல வடக்கு, கிழக்கு, வடகிழக்குல இந்த தண்ணி தொட்டி, போரு, ஒரு கிணறு இதெல்லாம் வெட்டாம அது அப்படியே நேர் அதுக்கு ஆப்போசிட்டா அந்த சைடுல வச்சோம்னு வச்சுக்கோங்க, எங்க தென்மேற்கு மொழியில அது அப்படியே பிரச்சனையா போயிடும். அப்ப அந்த நெருப்புங்கக்கூடிய இடத்துல இப்ப நம்ம செப்டிக் டேங்க் இந்த இதை பத்தி பேசணும், எது டாய்லெட் பாத்ரூம். அப்ப நெருப்புன்னு என்ன? கேஸ். அப்ப நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து கேஸ் ஒண்ணும் இல்ல. இந்த இப்ப நார்மலாவே ஒரு மனிதனுடைய அசுத்த காற்றுன்னு, அதாவது டாய்லெட் ஒருத்தருக்கு அதிகமா போகாம இருக்காங்க,
திடீர்னு ஒரு ஸ்மெல் வர்ற மாதிரி ஒரு ஏர் உடம்புல இருந்து வெளியே வரும். அந்த ஏரை தீப்பற்றி வச்சா கப்புன்னு பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது கேஸ். அப்ப அந்த கேஸ்ங்கிறது நெருப்பு. நெருப்பு இருக்கிற இடத்துல தாராளமா அமைக்கலாம். அப்ப தென்கிழக்கு மூலையில டாய்லெட் பாத்ரூம் அமைக்கலாம்னா சூப்பரா அமைக்கலாம். அதுல எல்லாம் தப்பே கிடையாது. நெருப்போட நம்ம சேர்த்துறோம். ஆனா நெருப்போட சேர்த்துறன்ட்டு அந்த நெருப்புக்கு உண்டான கேஸ சேர்த்தக்கூடிய செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது அக்னி மூலையில அமைக்கக்கூடாது. அங்கதான் இதுல ஒரு லாஜிக் இருக்கு. வெறும் டாய்லெட் பாத்ரூம் அமைக்கலாம். ஆனா அதற்கு கீழ் வரக்கூடிய பகுதியில நம்ம செப்டிக் டேங்க அமைக்கக்கூடாது. அதை கவனமா பார்க்கணும். அதே மாதிரி வாயு மூலைங்கிறது அந்த நெருப்புக்கு ஒரு அடுத்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய மூலை வாயு மூலை. ஒரு நெருப்பு நம்ம கறி துண்டெல்லாம் போட்டு நெருப்பு எரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கறி எல்லாம் நெருப்பு அனல் மட்டும் இருக்குது. மறுக்க நம்ம அந்த நெருப்பை வந்து கொஞ்சம் எரிய வைக்கணும் அப்படின்னா, ஒண்ணு நம்ம ஊதாங்குழல் வச்சு ஊதுவோம், இல்ல வச்சு விசிறிடுவோம். அப்ப காத்த விசிறப்ப என்ன ஆகும்னா, அந்த நெருப்பு தணல் அதிகமா பிடிக்கும். அப்ப இந்த நெருப்புடைய சப்போர்ட் வாயு மூலைக்கு இருக்கு எப்பயுமே. அப்ப வாயு மூலையில நம்ம டாய்லெட் பாத்ரூம்ப தாராளமாக அமைக்கலாம். அமைச்சோம்னா அது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வாஸ்துல ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான விதி. இதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்ப எப்படி நம்ம இந்த செப்டிக் டேங்க் இந்த சொன்ன பாத்தீங்களா, அந்த தென்கிழக்கு மூலை வடமேற்கு மூலையில நம்ம எப்படி செப்டிக் டேங்க சொன்னோமோ, இந்த டாய்லெட் பாத்ரூம் சொன்னோமோ, இந்த 2 இடங்கள்லயுமே வீட்டுக்கு அந்த நிலத்தடியில போடக்கூடிய போரு, ஒரு தண்ணி தொட்டி, இது எல்லாமே வாயு மூலையா இருக்கட்டும், அக்னி மூலையா இருக்கட்டும், தென்மேற்கு மூலையா இருக்கட்டும், இந்த 3 மூலைகள்லயுமே, அதாவது வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு இந்த 3 பகுதியில மட்டும்தான் தண்ணி தொட்டி, கிணறு, போரு இந்த 3 இடத்துலதான் போடணும். இதை விட்டு தென்கிழக்கு மூலை, வடமேற்கு மூலை, தென்மேற்கு மூலை இந்த 3 மூலையிலையும் தண்ணி தொட்டி, கிணறு, போர் இதை ஏதாச்சும் போட்டாங்கன்னாவே அவங்க லைஃப் ஸ்டைல்ல ஏகப்பட்ட சிரமங்களை அனுபவிக்கணும். இப்ப வாயு மூலையில போடுறாங்க ஒருத்தர், முக்கியமான விதி. செப்டிக் டேங்கா இருக்கட்டும், அடுத்தது கிணறோ அல்லது போரோ தண்ணி தொட்டியோ வாயு மூலையில போட்டவங்களை எல்லாம் நிறைய பேர்த்த பார்த்து சட்ட சிக்கலுக்கு ஆளாகிறாங்க. கோர்ட்டு கேஸுக்கு கண்டிப்பா போறாங்க. எனக்கு தகராறு வருது. நல்லா புரிஞ்சுக்க. வாயு மூலையில செப்டிக் டேங்க் போட்டவங்க எல்லாமே, தண்ணி தொட்டி போட்டவங்க எல்லாமே, கிணறு வெட்டினவங்க எல்லாமே, போர் போட்டவங்க எல்லாமே பக்கத்துல இருக்கக்கூடிய இனப்புலிக்காரங்களுக்கு, இனப்புலினா யாரு? இவங்க இடத்த அனுசரிச்சு ஒட்டி இருக்கிறவங்க. அது பின்னாடி இருந்தாலும் சரி, சைடுல இருந்தாலும் சரி, அவங்களோட வாய் தகராறு வந்து அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும், கட்ட பஞ்சாயத்து வரைக்கும் அது போய் நிக்குது. நிறைய பேருக்கு நான் பார்த்துட்டேன். இதே தென்கிழக்குல தண்ணி தொட்டி, போரு, செப்டிக் டேங்க் இதெல்லாம் இருந்துட்டா நிச்சயம் ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு கண்டிப்பா வருது. நானும் பார்த்துட்டேன். நிறைய பேர் இது எல்லாமே கிட்டத்தட்ட நான் ஒரு 35 வருட அனுபவத்துல பார்த்த விஷயத்தை தான் பேசிட்டு. ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் வருது. உடல்ல ஓடக்கூடிய ரத்த நாளங்கள், ரத்த ஓட்டங்கள் அவங்களுக்கு நிச்சயமா பாதிக்கப்படுது. தென்கிழக்குல இதெல்லாம் போட்டவங்களுக்கு ரத்த நாளங்கள் பாதிக்கப்படுது. அது இல்லாம உணவு செரிமான கோளாறு கண்டிப்பா வருது. ஃபுட் பாய்சன் நிறைய வருது. இது எல்லாமே கண்கூட நம்ம பார்த்துக்கணும். இது அப்படியே தென்மேற்கு மூலை கொண்டே வைக்கிறாங்க. தென்மேற்கு மூலையில வச்சா கிணறா இருந்தாலும் சரி, போரா இருந்தாலும் சரி, அல்லது செப்டிக் டேங்கா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாத ஒரு பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி, நம்ம யாரையும் தப்பா பேசல. இப்படி இருந்தால் அந்த அதாவது எப்பயுமே கிரகங்கள் வலிமை வாய்ந்தது. அதே மாதிரிதான் பஞ்சபூதங்களும் வலிமை வாய்ந்தது. இங்க யாரும் நல்லவனும் இல்ல, இந்த உலகத்துல யாரும் கெட்டவனும் இல்ல. அப்ப இந்த நல்லவன் கெட்டவன் எப்படி ஆகிறான்னா, அவனுக்கு நடக்கக்கூடிய அந்த 9 கிரகங்களுடைய தசாபுத்திகள் ரீதியாக ஒரு கிரகங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா அவன் நல்லவனா இருக்கிறான். ஒரு கிரகங்கள் கெட்டு போச்சுன்னா அவன் கெட்டவனா போயிடுறான். இதான் விஷயம். ராகு கெட்டு போயிருது ஒருத்தருக்கு. அவன் தண்ணி போடுறது, சீட்டாடுறது, லேடிஸ் தகாத வழக்கம் இப்படி போயிடுறான். குரு ஒருத்தருக்கு நல்லா இருக்குது. அவங்க ஆட்டோமேட்டிக்கா பணம் காசு சேருது. ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம், புகழ், செல்வாக்கு, சொல்வாக்கோட அவங்க ரொம்ப அட்டாச்மா இருக்காங்க. சனி ஒருத்தருக்கு நல்லா இருக்கு. நல்ல கடினமா உழைக்கிறான். நல்ல மதிப்பு மரியாதையோட ஒரு நாய் தர்மத்தோட நடக்கணும்.
இதே சூரியன் நல்லா இருக்குது ஒருத்தருக்கு, ஒரு நிர்வாகத்தன்மையோடு, ஒரு ஆளுமையோடு, கௌரவத்தோடு இருக்கக்கூடிய தன்மை. ஒரு செவ்வாய் ஒருத்தருக்கு நல்லா இருக்குது. ஒரு தைரியத்தோடு, தன்னம்பிக்கையோடு, துணிஞ்சு செய்து அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்போடு இருக்காங்க. இப்படி அந்த கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா, அவனோட வாழ்க்கை அந்த கிரகங்கள் மூலமாக நல்ல பலன குடுக்குது. கெட்டு போச்சுன்னா, அது கெட்ட மாரி குடுக்குது. அது மாரி தான் பஞ்சபூதங்களும் நீங்க குடுக்க வேண்டிய பலன கட்டாயம் குடுக்கும். நம்ம என்னதான் நல்லபடியா இருந்தாலுமே, அந்த பஞ்சபூதங்களோடைய நம்ம ஒரு வசியம் ஆகாம தவறா கட்டிட்டோம்னா, அந்த பஞ்சபூதங்கள் குடுக்கக்கூடிய நம்மளுக்கு நல்ல பலன குடுக்காம, அது அப்படியே கெட்டதா போகும். அப்ப தென்மேற்கு மூலையில இந்த தண்ணி தொட்டி, போரு, செப்டிக் டேங்க் அப்படின்னா, தென்மேற்கு மூலைய நம்ம ஒரு லாஜிக்கா சொல்லுவோம். கன்னி மூலைம்பாங்க. எல்லாருமே குறிப்பிட்ட ஒவ்வொரு ஊர்ல நிருதி மூலைம்பாங்க. தென்மேற்கு மூலைய கன்னி மூலைம்பாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த பழனி சைடு, இந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா, தெற்கு சைடுலாம் பார்த்தீங்கன்னா, பழனி மூலைம்பாங்க. அப்ப இந்த மூலையில நான் நெறைய பேர்த்த பார்த்துட்டேன். பெண்கள் காதல் திருமணத்துக்கு அதிகப்படியான நான் ஒரு 20 வீட்ட சர்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுல 18 வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் அதிகமா நடந்திருக்குது. இதுல கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணது ஒரு 10, 12 டிக்கெட் இருக்காங்க. வீட்ல சொல்லி முறையா அதிலேயே அத்தை பையன், மாமன் பையன் இப்படி ஒரு லிங்க்ல போய் கல்யாணம் பண்ணவங்க ஒரு 8 பேர் பார்த்திருக்கேன். அப்ப அந்த தென்மேற்கு மூலையில இப்படி இந்த இடங்கள் எல்லாமே அமைச்சா நிச்சயம் அதுக்கு அந்த பஞ்சபூதங்கள் கொஞ்சம் தாக்கத்த குடுக்குது. அதுக்கு மேல அவங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு கொஞ்சூண்டு சப்போர்ட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கங்க. முடிஞ்சுது வாழ்க்கை. அப்ப அந்த பஞ்சபூதங்கள அனுசரிச்சு நம்ம கட்டணும். அப்ப இந்த மாரி இடங்கள்ல இந்த தண்ணி தொட்டி இதெல்லாம் வரக்கூடாது. இப்ப நெறைய பேர் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு வீட்ல தண்ணி தொட்டி நீங்க சொல்றீங்க. ஆ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கிழக்கு, வடக்கு, வடகிழக்குங்கக்கூடிய அந்த பகுதியில நிலத்துக்கு அடியில வைக்கிற தண்ணி கூட இங்க தாங்க வைக்கணும். நிலத்துக்கு கீழ இருக்கக்கூடிய தண்ணி. நெறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? இந்த வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு பகுதியில தண்ணி வைக்கணும்னு சொன்ன உடனே, தரைக்கு மேல நம்ம வீட்டோட தரைமட்டம் இருக்குதுன்னா, வீட்டோட வாசல் தரைமட்டம் இருக்குதுன்னா, அந்த தரைமட்டத்த போட்டு, தரைமட்டத்துக்கு மேல தொட்டி கட்டிர்றது. ஒரு 4 அடி அகலத்துக்கு, ஒரு 5 அடி அகலத்துக்கு, ஒரு 3 அடி உயரத்துக்கு தண்ணி மேல நிக்கிற மாரி பண்ணிடுறாங்க. அதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தவறு. தண்ணி தரையில இருக்கணும். தரையில தரைமட்டத்துக்கு கீழ பூமிக்கு அடியில இருக்கணும். வடக்கு, கிழக்கு, வடக்கு, கிழக்குல பூமிக்கு அடியில தண்ணி இருக்கணும். இதே பூமிக்கு மேல இருக்கக்கூடிய தண்ணி எங்க இருக்கணும்னா, தெற்கு, மேற்கு, தென்மேற்கு இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு இந்த 3 பகுதியிலயும் பூமிக்கு அடியில தண்ணி இருக்கணும். அதே தண்ணி போர் வழியாக மோட்டர் போட்டு அப்படியே நம்ம மேல ஏத்தும் பொழுது, தெற்கு, மேற்கு, தென்மேற்கு இந்த 3 மூலையிலயுமே நீங்க தரையில தண்ணி தொட்டி கட்டினாலும் சரி, இல்ல மாடியில தண்ணி தொட்டி கட்டினாலும் சரி, இது அற்புதமான ஒரு முன்னேற்றத்த குடுக்கும். இது வாஸ்துல ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு விதிமுறைகள். இத நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும். எப்பயுமே இந்த வடகிழக்குல ஒரு முக்கியமான ஒரு சூட்சமமான விதியில இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான விதி. என்னன்னா, வடகிழக்குங்கிறது ரொம்ப குழந்தை மாரிங்க. ஒரு 5 வயசு குழந்தை வடகிழக்குங்கிறது. தென்மேற்குங்கிறது ஒரு 70 வயசு. எல்லா பொறுப்பையும் நல்லா புரிஞ்சுக்கங்க. தென்மேற்குங்கிறது எல்லா பொறுப்பையும் எடுத்து நடத்தக்கூடிய நம்முடைய தாய் தந்தை போல நிர்வாகத்த கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. அதே வடகிழக்குங்கிறது ஒரு குழந்தை புள்ள. ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் வந்துச்சுனாலே இந்த பெத்த தாயும் தகப்பனும் தான் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்றது வரைக்கும் சமாளிப்பாங்க. ஆனா குழந்தைனால ஒண்ணும் பண்ண முடியாது. அது குழந்தை. ரொம்ப சின்ன குழந்தை. அது தலையில வெயிட் வைக்கக்கூடாது. வெயிட் வைக்கக்கூடாதுன்னா என்ன? வடகிழக்குங்கிறது ஒரு 5 வயசு குழந்தை. அந்த குழந்தையோட தலையில வெயிட் வைக்கக்கூடாது. வெயிட் வச்சா அது தாங்கக்கூடிய சக்தி இல்ல. அப்ப வெயிட் எங்க வைக்கணும்? அப்படின்னா, வெயிட்ட தாங்குறது குடும்பத் தலைவர் தான். அப்ப தெற்கு, மேற்கு, தென்மேற்கு இருக்கக்கூடிய அந்த நிறுதி மூலையில, கன்னி மூலை இருக்கக்கூடிய இடத்துல தான் வெயிட்ட வைக்கணும். வெயிட் வைக்கிறதுன்னா என்ன? ஒரு வீட்டுக்கு செல்ஃப் போடுறது, லாப்ட் போடுறது, ஜாமானத்த நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது. இது எல்லாமே வெயிட்ட ஏத்துறது பூராமே எங்க ஏத்தணும்? தெற்கு, மேற்கு, தென்மேற்குல பூரா வெயிட் ஏத்தணும். இந்த குழந்தை புள்ளைன்னு சொல்லக்கூடிய 5 வயசு குழந்தையான வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு பகுதியில எக்காரணத்து கொண்டும் நம்ம வெயிட்டே ஏத்தக்கூடாது. அப்படி வெயிட்ட ஏத்துனீங்கன்னா, அந்த குழந்தை எப்படி வெயிட் தாங்க முடியாம எப்படி சங்கி போயிருதோ, அதே மாரி அவங்களுடைய வாழ்க்கை தரம் சங்கி போய்விடும். அதே மாரி இந்த வடகிழக்கு இருக்கக்கூடிய இடத்துல படிக்கட்ட நம்ம அமைக்கவே கூடாது. வடகிழக்குல படிக்கட்டு உன் வாழ்க்கையில
முன்னேற்றத்துக்கு செல்லக்கூடிய ஒரு தடைக்கு ஒரு கட்டுன்னே சொல்லுவேன் நான். வடகிழக்கு படிக்கட்டு உன்னுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணி கட் பண்ணி விட்டுரும். முன்னேற்றத்தை கட் பண்ணக்கூடியது. அப்ப அந்த வடகிழக்குல படிக்கட்டு இருந்தவங்க எல்லாம் போய் பாருங்க. நான் வீடு கட்டினதுக்கு அப்புறம் என்னால ஜெயிக்கவே முடியலைம்பாங்க. நானு வாடகை வீட்டுல லைனா ஓட்டிட்டு இருந்தேன். கஷ்டப்பட்டு இருந்தாலுமே நல்லா வாடகை வீட்டுல சம்பாரிச்சு அதை வச்சு ஒரு 20,00,000 ரூபாய்க்கு பக்கம் எல்லாம் மிச்சம் பண்ணுங்க. ஆனா இந்த வீட்டுல எனக்குன்னு ஒரு சொந்தமா வீட்டை கட்டினேன். அப்படியே எனக்கு லைஃப் ஸ்டைலே மாறி போச்சுங்க. நிம்மதி இல்லாம போயிட்டேன். ஏன்னா வடகிழக்கு படிக்கட்டு அவனுடைய ஆணுடைய வளர்ச்சியை தடை பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்ப வடகிழக்குல தயவு செய்து படிக்கட்ட அமைக்காதீங்க. அப்படி அமைச்சீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி தடை. அதே மாதிரி ஒரு வீட்டை எடுக்கிறோம் அப்படின்னா இந்த வடக்கு கிழக்கு வடகிழக்கு இடத்துல உயரமான மரங்களை வைக்காதீங்க. உயரமான மரங்களை வச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு வரக்கூடிய அந்த காஸ்மிக் கதிர்கள் அப்படிங்கக்கூடிய அந்த நல்ல கதிர்கள் எல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா வடக்கு கிழக்கு வடகிழக்கு இந்த 3 திசைகள் இருந்துதான் உங்க இடத்துக்கு நல்ல கதிர்கள் வரும். அப்ப அந்த கதிர்கள் வீட்டுக்குள்ள போச்சுன்னா உங்களுடைய எண்ணலைகள் நல்லா இருக்கும், மனசு தெளிவா இருக்கும், வீட்டுல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப வடக்கு கிழக்கு இந்த இடமெல்லாம் அதிகப்படியான காலி இடமா இருக்கணும். வீட்டை கட்டுறோம், வீட்டை கட்டிட்டு வடக்கு கிழக்கு வடகிழக்கு பகுதியில் அதிக காலி இடம் ஒண்ணும் இல்ல, ஒரு வீட்டை கட்டிடுறோம், வீட்டுக்கு முன்னாடி ஒரு 10 அடி இருக்குது அப்படின்னா அதே தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் எல்லாம் 11 அடி இருக்கக்கூடாது. ஒரு 4 அடிக்குள்ளதான் இருக்கணும், ஒரு 5 அடிக்குள்ளதான் இருக்கணும். அப்ப மேற்கு வந்து குறைந்த காலி இடமும் மேற்கு தெற்கு குறைந்த காலி இடமும் வடக்கு கிழக்கு இந்த சைடு எல்லாமே அதிகப்படியான காலி இடங்கள் இருந்தா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை நிச்சயம் கொடுக்கும். அதையும் நம்ம அனுசரிச்சு பார்க்கணும். அப்ப ஒரு வீட்டுல கட்டுறீங்க அப்படின்னா ஒரு சொட்ட இடம் கொடுக்குறாங்க. ஒருத்தர் ஒரு 50 சென்ட் இருக்குது வச்சிருக்கிறாங்க ஒருத்தர். இந்த 50 சென்ட்ல அவங்க நார்மலா வீடு கட்டினா வீடு போனா ஒரு 10 சென்ட்டுக்குள்ளேயே கட்டிடலாம். அப்ப இந்த 50 சென்ட் இருக்கிற இடத்துல முதல்ல வீட்டை கட்டுறதுனால ஒரு ஒண்ணு இல்லைங்க, ஒரு ரோடு ஒண்ணு போகுது, கிளமேர்ல ஒரு ரோடு போகுதுன்னு ஒண்ணுச்சு. கிளமேர்ல ஒரு ரோடு போகுது. அப்ப கிளமேர்ல ஒரு ரோடு போகும் பொழுது அவங்களுடைய பிளாட் ஒண்ணு வடக்கு பார்த்த பிளாட்டா இருக்கும், இல்லைன்னா தெற்கு பார்த்த பிளாட்டா இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. கிளமேர்ல ஒரு ரோடு போகுதுன்னா அவங்க பிளாட் ஒண்ணு வடக்கு பார்த்த பிளாட்டா இருக்கணும், இல்லைன்னா தெற்கு பார்த்த பிளாட் இருந்தா மட்டும்தான் கிளமேர்ல ரோடு போகும். வேற எந்த விதத்துலயும் போகாது. அப்போ ஒரு கிளமேர்ல ரோடு போகுது, அது வடக்கு பார்த்த பிளாட் அப்படின்னா அப்ப நம்ம அது ஒரு 50 சென்ட் இருக்குது, ஒரு 200 அடி இருக்குது, ஒரு அகலம் ஒரு ஒரு 300 400 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெருசா இருக்குது 50 சென்ட். அதுல நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, ரோட்டை ரோட்டுக்கு முன்னாடியே வீடு வேணுங்கிறதுக்காக முன்னாடி கட்டிப்புட்டு அவங்க இடத்துல பின்னாடி காலி இடமா விட்டுருவாங்க. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், நிலத்தத்துவம் எங்க இருக்குதோ அங்கதான் வீட்டை கட்டணும். அப்ப நிலத்தத்துவத்துக்கு உண்டான இடம்னா அது தென்மேற்கு மூலை தான் நிலத்தத்துவம். நீங்க ஒரு 50 சென்ட் இருந்தாலும் உங்க இடத்துல இந்த 50 சென்ட்ல தென்மேற்கு மூலைங்கிற நிலத்தத்துவங்கிற பகுதியில தான் நீங்க முதல்ல வீட்டை கட்டி உட்காரணும். நீங்க ரோட்டை அனுசரிச்சு முன்னாடியே கட்டுங்கிறதுக்காக அக்னி மூலையில கட்டுனீங்கன்னு வச்சுக்கங்க, கண்டிப்பா கடங்காரர்கள் எழுதி வச்சுக்கலாம். வாயு மூலையில கட்டினீங்கன்னு வச்சுக்கங்க, ஒண்ணு வீட்டை கட்டிட்டு வாடகைக்கு விட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு வாடகைக்கு போயிடணும், இல்லைன்னா அந்த வீட்டுல தங்க முடியாது, இல்ல வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலை. அக்னி மூலையில வீட்டை கட்டிட்டு தென்மேற்கு மூலை காலி இடம் விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த கோளாறும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிச்சயம் பாதிப்புகள் கொடுக்கும். அவங்க சம்பாதிக்கிற காசு நோய்க்கே போயிடும். இது எல்லாமே நீங்க ஒரு வீட்டை அமைக்கிறீங்கன்னா உங்க இடத்துல தென்மேற்கு மூலை அப்படிங்கக்கூடிய நிலத்தத்துவத்துல வீட்டை அமைக்கணும். இந்த வடக்கு கிழக்கு மத்த வடமேற்கு தென்கிழக்கு இந்த வடகிழக்கு இந்த இடமெல்லாம் காலி இடமா விட்டுட்டு தென்மேற்கு மூலையில வீட்டை அமைக்கணும். இப்படி அமைச்சோம்னா அது ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கை. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வாஸ்துல ஒரு விதிமுறைகள். இதையெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு மேலதான் ஒரு வீட்டை அமைக்கிறோம்னா கட்டடத்துடைய அந்த மனை பொருத்தம் என்கிறக்கூடிய அந்த சாஸ்திர பொருத்தங்களை பார்க்கணும். அந்த வாஸ்து என்பது பொதுவா இந்த பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயங்கிற அந்த பகுதியில் எல்லாமே அவர்களுடைய இடத்துல அவர்களுக்கு தகுந்தாற்போல் சாதகமாக அவர்களை உட்கார வைத்து அழகு பார்ப்பது என்பது வாஸ்து. ஆனா மனையடி சாஸ்திரம் என்பது ஒரு மனையை
அதாவது நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய வாழ்க்கை துணைக்காக, நம்முடைய மனைவிக்காக, நம்முடைய பேர குழந்தைகளுக்காக ஒரு இடத்த சரியான அளவுகளை கொண்டு அதை ஒழுங்குபடுத்தி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேரு, அதுக்கு பேரு சாஸ்திரம். மனையடி சாஸ்திரம்னு பேரு. அப்ப காலாண்டர் எல்லாம் போட்டிருப்பாங்க. 6 அடி, 7 அடி, 8 அடி, 9 அடி, 100 அடி வரைக்கும் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த மனை பொருத்தம்ங்கிறது ரொம்ப தேவை. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளிக்கு வெளிய அளவு பார்ப்பாங்க. ஆனா உள்கூடுல கோட்டை விட்டுருவாங்க. நெறைய வீடு போய் பார்த்தீங்கன்னா, 42 அடி வெளிய நல்லா இருக்கும். வெளிய 35 அடி நல்லா இருக்கும். வெளிய சூப்பரா இருக்கும். ஆனா பெட்ரூம போய் புடிச்சு பார்த்தோம்னா, 13 அடி, 14 அடி, 15 அடி, 9 அடி இப்படி எல்லாம் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ன்னு சொல்லுவேன். அப்ப ஒரு வீட்டுக்கு உள்ளளவுகள் ரொம்ப முக்கியம். வெளியளவுகளும் முக்கியம். இத தாண்டி வீட்டுக்கு மனை பொருத்தம் பார்க்கணும். இன்னைக்கு ஒண்ணுக்குமே ஆகாத ஆளா இருந்தா கூட, ஒரு கல்யாணம்னு வரும்பொழுது, இந்த பையனுக்கும் புள்ளைக்கும் பொருத்தம் இருக்குதா? அப்படின்னு பார்க்குறாங்க. பொருத்தம் என்ன? இந்த பையன் வந்ததுக்கு அப்புறம், இந்த புள்ள வந்ததுக்கு அப்புறம் 2 பேத்துக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்குதா? இல்ல இந்த புள்ள வீட்டுக்கு ஏத்த மருமகளா? இந்த பையன் வீட்டுக்கு தகுந்த மருமகனா? அனுசரிச்சு போவானா? வீட்டுக்கு 2 பேத்தையும் ஜோடி சேர்த்துனா, 2 பேரும் சண்டை பண்ணாம இருப்பாங்களா? வசியத்தோடு இருப்பாங்களா? 2 பேத்துக்கு ஸ்ரீ தீர்க்கம், தாலி பொருத்தம் நல்லா இருக்குதா? 2 பேத்துக்கு ராசி பொருத்தம் சண்டை இல்லாம இருப்பாங்களா? இவங்களுக்குள்ள ஒரு தாம்பத்திய சுகம் எப்படி இருக்கு? இப்படி நம்ம திருமணத்துக்கு எப்படி அவங்க 2 பேத்தையும் ஒரு ஜோடி சேர்க்கிறப்ப ஒரு பொருத்தத்த பார்க்கிறோம். ஒண்ணுக்குமே இல்லைன்னா கூட, பொண்ணோட நட்சத்திரத்துக்கு பையனோட நட்சத்திரம் தாராபலனாச்சு இருக்குதா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ரட்சி தட்டுதா? தாலி பாக்கியம் இப்படி எல்லாம் நம்ம எப்படி இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு பொருத்தம் பார்க்கிறோம். அதே மாதிரிதான் வீடு கட்டுற உங்களுக்கும் அந்த வீட்டுடைய மண்ணுக்கும் மனைக்கும் ஒரு பொருத்தத்தை அட்டாச் பண்ணணும். அதுதான் மனை அடி சாஸ்திர சிற்ப சிந்தாமணியுடைய சிற்ப பொருத்தம், மனை பொருத்தம் அப்படிங்கக்கூடிய அந்த பொருத்தம். அந்த பொருத்தத்துல இந்த 15 பொருத்தங்கள் இருக்கு. 15 என்ன கர்ப்பம், இந்த ஆதாயம், விரயம். அதாவது இந்த வீடு என்ன மாதிரி மனை? நல்ல சாந்தமான மனையா? எந்நேரம் சண்டை சச்சரவு வர மனையா? இல்ல எந்நேரம் துக்கத்தை கொடுக்கக்கூடிய மனையா? அடுத்து இந்த வீட்டை கட்டினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு நல்லா சம்பாதிப்பாங்களா? இல்ல வரவுக்கு மீறிய செலவாகுமா? அதுதான் ஆதாய விரயம் அப்படிங்கிறது. இந்த வீடு யோனி என்ன யோனி? அதாவது நல்ல யோனியா? இல்ல பாம்போட யோனியா? இல்ல நாயோட யோனியா? இல்ல காக்காயோட யோனியா? இல்ல சிங்கத்தோட யோனியா? இப்படி அந்த யோனி பொறுத்து. எப்படி நம்ம ஒரு மனுஷன் பிறந்தோம்னா ராசி, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் அப்படிங்கிறமே அதே மாதிரிதான் வீட்டுக்கு வாரம், திதி, நாலு, நட்சத்திரம், லக்னம், அமிஷம், வமிஷம், சூத்திரம், யோகம், வயசு இத்தனையுமே இருக்குது. நம்மளுக்கு எப்படி ஒரு மனிதனுக்கு அண்ணார் இருக்காரு, அஸ்வினி நட்சத்திரம் ஒருத்தர் சொல்றோம். ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரங்க. இவர் ஏகாதசி திதியில பிறந்திருக்காருங்க. இவர் கும்ப லக்கணத்துல பிறந்திருக்காருங்க. இவரு மேச ராசியில பிறந்திருக்காருங்க. இவரு வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காருங்க. இது எப்படி சொல்றோமோ, இதே மாதிரிதான் திதி, நாலு, யோகம், ராசி, நட்சத்திரம், வயசு, யோகம், வீட்டுக்கு கண் இருக்குதா? வீட்டுக்கு இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், வசி இருக்குதா? இப்படி பாக்குறது தான் இந்த மனை பொருத்தம். அப்ப இந்த மனை பொருத்தத்துல முக்கியமான இந்த வாஸ்துல ஒரு விதி அப்படின்னா, வீடு நல்ல சாஃப்டான வீடா இருக்கணும். ஒரு சிங்கத்தோட மனம் வந்தா சிறப்பா இருக்கும். ஒரு பசுவோட மனம் வந்தா சிறப்பா இருக்கும். யானையோட மனம் வந்தா சிறப்பா இருக்கும். கருடனோட மனம் வந்தா சிறப்பா இருக்கும். அதே மாதிரி எப்பயுமே வரவ காட்டி செலவு அதிகமா போகக்கூடாது. ஒரு ரூ. 10 சம்பாதிக்கணும்னா ரூ. 12 செலவாகக்கூடாது. ஒரு ரூ. 8 செலவாகலாம். ஆனா ரூ. 9 செலவானா கூட ரூ. 1 மிச்சம். அதுதான் ஆதாய விரயம். வீடு கட்டினதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் நல்லது நடக்கலைனாலும் கெட்டது நடக்காம இருக்கணும். அதுதான் யோகம். சித்த யோகம், அமிர்த யோகம் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா மரண யோகம் மட்டும் வரவே கூடாது. ஒரு வீட்டுக்கு கண் இருக்கணுங்க. வீட்டெல்லாம் கட்டி முடிச்சோன்னா வீடு இருட்டா இருக்குது. உள்ள போறப்பயே லைட்ட போட்டுட்டு போனா கண்ண நெட்டிட்டு போனா எப்படி இருக்கும்? அதுதான் நேத்திர பொருத்தம். அப்ப அட்லீஸ்ட் ஒரு கண்ணுனாச்சும் இருக்கணும் வீட்டுக்கு. அல்லது 2 கண்ணு இருக்கணும். ஏக நேத்திரமா இருக்கும். இந்த குருட்டு நேத்திரம் மட்டும் வரவே கூடாது. குருட்டு நேத்திரம் வீட்ட கட்டினா அவன் வாழ்க்கை தொலைஞ்சான். முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ராசி நல்லா இருக்கு. ச்சே! ஒரு ராசி சூப்பர் ராசிப்பா. நாம அண்ணாச்சி கட்டி குடுத்தாரு அந்த வீட்ட. கட்டி குடுத்ததுக்கு அப்புறம் அவர் ராசி செம ராசி. பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தது, பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியே இன்னைக்கு எல்லாம் பொருளாதார ரீதியில நாங்க எங்கேயோ போயிட்டோம். அதுதான் ராசி. இப்படி அந்த 15 பொருத்தத்துக்கு அட்லீஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய ஒரு 6, 7 பொருத்தம்னாச்சும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். இப்படி இருந்தா மட்டும்தான் அந்த வீடு மிகப்பெரிய வளர்ச்சி குடுக்கும். அப்ப வாஸ்துலயும், மனையடி சாஸ்திரத்திலயும் இந்த முக்கியமான விதின்னா எந்த விதியும் அதாவது இதுதான் முக்கியமான விதின்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லாமே முக்கியமான விதிதான். அப்ப இந்த முக்கியமான அனைத்து விஷயங்களும் ஒரு வீட்ல யாராச்சும் கட்ட முடியுமான்னா, கண்டிப்பா கட்ட முடியும்.
கட்ட முடியாம போறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. கட்டலாம். ஆனா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். மேப்ப பல முறைக்கு ஒரு முறைக்கு பலமுறை நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட பார்க்கணும். ஜாதகத்த பார்க்கணும். ஜாதகத்துல உனக்கு எந்த திசை பார்த்து தலைவாசல் இருக்குதுன்னு பார்க்கணும். அடுத்தது வந்து நம்மளுக்கு வீடு கட்டுறதுக்கு யோகம் இருக்குதான்னு பார்க்கணும். யாரு பேர்ல இடம் வாங்குனா அந்த வீடு நல்லா இருக்கணும்னு பார்க்கணும். இப்படி எல்லாம் பார்த்து பல விஷயங்கள அறிஞ்சு வீட கட்டினோம்னா, நிச்சயம் அந்த வீடு சிறப்பான வீடா வரும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இதுதாங்க நான் வந்து ஜோதிடத்துல அதாவது வாஸ்துல ஒரு முக்கியமான வந்து விதின்னா, இதெல்லாம் அடிப்படையா வாஸ்துல நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும். கடைபிடிச்சா தான் கண்டிப்பா அந்த வீடு ஒரு சிறப்பான முன்னேற்றம். ஐயா, இப்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. இப்போ இதே சரி, நீங்க சரிங்கண்ணா. சொன்னதுலயே 100% வந்து ஒரு வீடு நான் வந்து வடக்கு திசை பார்த்த வீட்ட பார்த்தேங்கய்யா. ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது சரிங்க. போனேன்யா. பார்க்கும்போது தென்மேற்கு மூலையில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீடு வந்து டாய்லெட் பாத்ரூம் கட்டியிருக்காங்க. நீங்க சொல்ற மாரியே பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல அந்த பையன் பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல மதுவுக்கு அடிமையாகி, அவன் அவ்வளோ மோசமான நிலைமைக்கு போனாப்புல. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன அந்த வாஸ்து அடிப்படையிலேயே ஜோதிடம் என்ன பார்த்தாலும் சரி, அந்த வாஸ்து அடிப்படை அந்த வீடு பார்த்தீங்கன்னா, 100% உண்மைங்க. அது வடக்கு பார்த்த வாசல் வீடு. போய் நான் அப்படியே அதான் பார்த்தேன். அந்த அதான் நீங்க அளவுக்கு சொன்னீங்க நீங்க பாத்தீங்களா? சொன்ன அந்த விதி பையன் கரெக்ட்டா மது இருக்கும். மது போதைக்கு ஆளாயிட்டான்னு சொல்லுங்கண்ணா. என்னங்கய்யா? மது போதைக்கு ஆளாயிட்டான்னு சொன்னீங்க பாத்தீங்களாண்ணா? அது ஏன் அந்த பையன் மது போதைக்கு ஆளாயிட்டான் அப்படின்னா, ம். தென்மேற்கு அப்படிங்கிறது நவகிரகங்களுடைய தெய்வங்கள்ல ராகு பகவான் இருக்கக்கூடிய இடம். ம். ராகு பகவான் இருக்கக்கூடிய இடம். இப்ப வந்து ஒரு நம்ம நவகிரக கோயில்ல போனீங்கன்னா, அந்த தென்மேற்கு மூலையில யார் இருப்பாங்கன்னா, ராகு தான் உட்கார்ந்திருப்பாரு. ஆமா. வடமேற்குல கேது உட்கார்ந்திருப்பாரு. ஆமா. தென்மேற்கு தான் ராகுமாம். ம், ம். வடகிழக்குல புதன் உட்கார்ந்திருப்பாரு. ஆமா, தென்கிழக்குல சந்திரன் உட்கார்ந்திருப்பாரு. பிரம்மஸ்தானத்துல சூரியன் உட்கார்ந்திருப்பாரு. கிழக்குல சுக்கிரன் இருப்பாரு. மேற்குல சனி இருப்பாரு. வடக்குல குரு இருப்பாரு. தெற்குல செவ்வாய் இருப்பாரு. இதுதான் அந்த நவகிரகங்கள்ல தெய்வம் உட்கார்ந்திருக்குது. ஆமா. அப்ப அந்த தென்மேற்கு மூலையில தகாத வேறு வேலைய, அதாவது செப்டிக் டேங்க், அடுத்தது பாத்ரூம் டாய்லெட்ட வச்சுட்டா, ராகு அந்த இடத்துல நல்லவனா வேலை செய்யாம, கெட்டவனா வேலை செய்ய ஆரம்பிச்சுருவான். அப்ப இந்த ராகு கெட்டவனா வேலை செய்யறான்னா, உடல் ரீதியான பாதிப்பு குடுக்குறதுன்னா, அந்த உடம்புல கட்டிகள் வர்றது, புற்றுநோய் வர்றது, ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் பண்றது, நுரையீரல் சார்ந்த விஷயங்களை எல்லாம் குடுக்குறது நோய் ரீதியா. ஆனா வளர்ச்சியை தடை பண்றது அப்படின்னா, சீட்டாட போறது, தண்ணி போடுறது, போதைப் பொருளுக்கு போறது, பெண்களிடம் அதிகமா அடிக்ட் ஆகுறது, இது எல்லாமே இது வந்து அந்த கிரகங்கள் வந்து தவறான வேலைக்கு போயிரும். அப்ப மேக்ஸிமம் அதிகப்படியான ஆண்களுக்கு போதை பழக்கவழக்கத்துக்கு தான் கொண்டு போய் விட்டுருது அவங்க. அதாங்கய்யா, மிக அற்புதமா சொன்னீங்கய்யா. எனக்கு அந்த கருத்து கரெக்ட்டா அது அப்படியே தான் இருந்தது. ஜோதிடம் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அப்படியே அந்த வாஸ்து